Welcome to the channel NEET Physics Tamil. Mechanical properties of solids, concepts and problems. Rigid bodies versus bodies that can be deformed. So solid objects வந்து two types of பிரிக்கிறோம். One type is rigid bodies. இது வந்து deform ஆகாத body. Example stone. ஸ்டோன் வந்து ஒரு ரிஜிட் பாடி. அது மேலே வந்து ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை வளைக்க முடியாது, எலாங்கேட் பண்ண முடியாது, இல்லை கம்ப்ரஸ் பண்ண முடியாது. இதுக்கு அகைன்ஸ்டாக டிஃபார்மபிள் பாடிஸ் ஆர் பாடிஸ் தட் கேன் பி டிஃபார்ம்டு. இந்த பாடிஸ் மேலே ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி டிஃபார்ம் பண்ண முடியும். சின்ன ஃபோர்ஸுங்கிறது சஃபிஷியன்ட் டு டிஃபார்ம் தம். ஸோ நீங்கள் சாப்டர் 7ல் ரிஜிட் பாடி ரொட்டேஷனல் மோஷனை பற்றி பார்த்தீங்க. அதில் தான் ரிஜிட் பாடிங்கிற வேர்டு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம். ரிஜிட் பாடின்னு அதில் எதை மீன் பண்ணுறாங்கன்னா, டியூரிங் ரொட்டேஷனல் மோஷன் ஷேப் அண்டு சைஸ் போத் வில் நாட் சேஞ்சுன்னு அசியூம் பண்ணி ஸ்டடி பண்ணணும். A rigid body generally means a hard solid object having a definite shape and size. Solid objectனாவே ஆப்ஜெக்ட் having a definite shape and sizeன்னு தெரியும். Rigid bodyங்கிறது again it is a hard solid object having a definite shape and size. ஹார்டுங்கிற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த சாலிட் ஆப்ஜெக்ட் ஹார்டாக இருக்கிறதுனால தான் தட் இஸ் நான் டிஃபார்மபிள். எக்ஸாம்பிள் ஏ ஸ்மால் ஸ்டோன். ஒரு ஸ்டோனை நம்ம ரெண்டு ஹேண்ட்ஸுக்கு இடையில வச்சு கம்ப்ரஸ் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஏ ரிஜிட் பாடி. ஒரு ஸ்டோன் பீஸை எடுத்து பெண்ட் பண்ண முடியாது, ஸ்ட்ரெச் பண்ணவும் முடியாது. ஏன்னா தட் இஸ் ஏ ரிஜிட் பாடி. பட் இன் ரியாலிட்டி பாடிஸ் கேன் பி ஸ்ட்ரெச்டு, கம்ப்ரஸ்ட் அண்ட் பெண்ட். ஸோ ரியல் வேர்ல்டில் நிறையா பாடிஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரியோ, கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரியோ அல்லது பெண்ட் பண்ணுற மாதிரியோ இருக்குது. த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு engineering material steel is hard and strong, but it can be bent by applying a sufficient force. நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகப்படியாக யூஸ் பண்ணுற என்ஜினியரிங் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல். அந்த ஸ்டீல் வந்து ஏ ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங் மெட்டீரியல். ஆனால் அதுக்கு ஒரு சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி, போதுமான அளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை பெண்ட் பண்ண முடியும், ஸ்ட்ரெச் பண்ண முடியும், கம்ப்ரஸும் பண்ண முடியும். when a force is applied to deform a body slightly and then the force is released, if the body regains its shape and size, then the body is said to have deformed elastically and then gained its shape and size. ஒரு பாடியை டிஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை வந்து ஸ்லைட்லி டிஃபார்ம் பண்ணுறோம், கொஞ்சமாக டிஃபார்ம் பண்ணுறோம். தட் இஸ் அதோட லென்த்து அதிகமாகவோ குறைவாகவோ இல்லை அது வந்து பெண்ட் ஆகிற மாதிரியோ செய்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பாடி வந்து தன்னோட ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸை வந்து திரும்ப பெற்றுவிட்டால் அந்த பாடி வந்து எலாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறோம். எலாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் ரிமூவ் ஆனதும் ஷேப் அண்ட் சைஸ் திரும்ப வந்துடும். Temporary deformation and permanent deformation. In temporary deformation, small force applied, temporary deformation caused by it, and when force is removed, the object regains its shape and size. சின்ன force apply பண்ணுறோம், temporary deformation is caused by it. அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸை திரும்ப பெறும். இது வந்து ஆல்சோ கால்டு எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். If large force is applied and a large deformation is caused, then the deformation is irreversible. The permanent irreversible deformation is called as plastic deformation. Large force apply பண்ணி a large deformation வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல உண்டாக்கணும்னா அந்த deformation வந்து irreversible, திரும்ப பெற முடியாது. That is, force remove பண்ணா object will not gain its original shape and size. Large deformation உருவாக்கின ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸை திரும்ப பெறாது. This is called permanent deformation. Irreversible deformation வந்து permanent deformation.
the permanent irreversible deformation is called as plastic deformation. So இந்த மாதிரி நாம உருவாக்குற permanent irreversible deformation is plastic deformation, whereas temporary and reversible transformation is elastic deformation. In the permanent deformation la we say large deformation. This is deformation which is larger than the elastic limit. So what is elastic limit nu we will see. நாம ரிஜிட் பாடிங்கிறது ஒரு ஹார்ட் சாலிட் பாடின்னு பார்த்தோம். சாலிட் பாடிங்கிறது an object having a definite shape and size. இது வந்து தானாகவே மாறாத ஒரு ஷேப் அண்ட் சைஸோட இருக்கிற பாடி சாலிட் பாடி. இதுக்கு கான்ட்ரரியா ஃப்ளூயிட்ஸ் ஆர் லிக்விட்ஸுக்கு வந்து டெஃபினட் ஷேப் கிடையாது. they take the shape of the container. ஒரு கண்டெய்னருக்குள்ள ஃப்ளூயிட் வைக்கிற போது அந்த கண்டெய்னரோட ஷேப்பை வந்து ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கும். இன்னொரு கண்டெய்னருக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுனா அந்த கண்டெய்னரோட ஷேப்பை ஃப்ளூயிட்ஸ் வந்து எடுத்துக்கும். வாட் இஸ் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன்? த டெம்பரரி டிஃபார்மேஷன் டியூ டு தி அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் கால்டு எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். டெம்பரரி மீன்ஸ் அது வந்து ரிவர்சிபிள். ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதும் தன்னுடைய பழைய ஷேப்புக்கே போயிடும். we say the body deformed elastically. ஸோ அந்த பாடி வந்து எலாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறோம். எலாஸ்டிசிட்டி, the temporary deformation of a body by applying a force and then regaining the shape and size after removing the force is called elasticity. ஸோ எலாஸ்டிசிட்டிங்கிறது ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை டெம்பரரியாக டிஃபார்ம் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதும் அந்த பாடி தன்னுடைய ஷேப் அண்ட் சைஸை திரும்ப பெறுவதையும் சம்பந்தப்பட்ட ஸ்டடி தான் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிக் பாடி, எ பாடி எக்ஸிபிட்டிங் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிக் பாடிங்கிறது எ பாடி விச் எக்ஸிபிட்ஸ் எலாஸ்டிசிட்டி. ஸ்டோன் வந்து எலாஸ்டிக் பாடின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை வந்து டிஃபார்ம் பண்ண வச்சு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணி அதை திரும்பவும் ஒரிஜினல் ஷேப்புக்கு போகிற மாதிரி செய்ய முடியாது. அதனால் that is not an elastic body. ஒரு ஸ்மால் ஸ்டீல் ராடை ஸ்லைட்டாக பெண்ட் பண்ண வைக்கலாம் பை அப்ளைங் ஏ ஸ்மால் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் that will go back to its original shape. ஸோ அந்த ஸ்டீல் ராடு ஒரு எலாஸ்டிக் பாடி. இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் இன் சம் அதர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் ஃபிசிக்ஸ் ஆல்சோ எலாஸ்டிசிட்டிங்கிறது ஒரு பெரிய டாபிக். எலாஸ்டிசிட்டியை பற்றி செப்பரேட் புக்ஸே இருக்குது. வாட் இஸ் எலாஸ்டிக் லிமிட்? த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப் டு விச் த பாடி கேன் டிஃபார்ம் எலாஸ்டிக்கலி அண்ட் தென் ரீகைன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் இஸ் தி எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்டுங்கிறது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப் டு விச் பாடி வந்து எலாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆகும். ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸை திரும்ப பெற்று விடுற மாதிரி இருக்கிற அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தான் எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்டுங்கிறது ஒரு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அதை அப்ளை பண்ணுற போது ஒரு பாடி வந்து எலாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆகும். நேச்சுரலி எலாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆகிறதால ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் அது தன்னோட ஒரிஜினல் ஷேப்பை வந்து ரீகைன் பண்ணிடும், திரும்ப பெற்றுவிடும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இஸ் த லிமிட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, தட் இஸ் எலாஸ்டிக் லிமிட். Example, a 20 mm diameter steel rod when bent with hands, it bends slightly and then when the force is removed, it regains its shape. ஒரு 20 mm diameter steel rodங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட். இதை வந்து நாம் அவ்வளோ ஈஸியாக பெண்ட் பண்ண முடியாது. எனிஹவ் அதை வந்து ஸ்லைட்டாக ரெண்டு கையாலையும் பிடிச்சி பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது தன்னுடைய ஒரிஜினல் ஷேப்பை திரும்ப பெற்றுவிடும். ஸோ இந்த 20 mm டயாமீட்டர் ஸ்டீல் ராடு வந்து ஏன் எலாஸ்டிக் பாடி. அதை வந்து நம்ம நார்மலாக எலாஸ்டிக் லிமிட்டில் தான் பெண்ட் பண்ண வைக்க முடியும். However, if the force is very high, then the deformation will be higher and on removal of force the body will not regain its original shape. இந்த ஃபோர்ஸ் வந்து
மிக அதிகமாக இருந்துச்சுன்னா டிஃபார்மேஷன் வந்து எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடும், அளவில் அதுவும் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் பாடி வந்து தன்னுடைய ஒரிஜினல் ஷேப்பை திரும்ப பெற முடியாது. த பாடி இஸ் செட் டு ஹாவ் டிஃபார்ம்டு பர்மனன்ட்லி. இந்த பாடி வந்து பர்மனண்டாக டிஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், த பர்மனண்ட் irreversible deformation is called plastic deformation. ஸோ பர்மனண்ட் அண்ட் irreversible deformation வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஒரு ஸ்டீல் டம்ளர் அதை வந்து நீங்கள் அப்சைட் டவுனாக ஓப்பன் போர்ஷனை வந்து டவுன்வார்டு வச்சு டாப் போர்ஷனில் ஒரு ஹேமரை வச்சு ஓங்கி அடித்தோம்னா தட் வில் டிஃபார்ம் பர்மனன்ட்லி. அதை என்ன சொல்கிறோம்? ஒடுங்கி விடும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அதில் வர்ற ஒடுக்கம் அல்லது கம்ப்ரெஷன் வந்து பர்மனண்ட் அண்ட் irreversible, தட் இஸ் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். எக்ஸாம்பிள், பட்டி அண்டு மட். பட்டிங்கிறது செவுத்தில் அப்ளை பண்ணுவாங்க. ஏதாச்சும் ரஃப்னஸ் இருந்துச்சுன்னா அதை லெவல் பண்ணுறதுக்கு பட்டி ஜஸ்ட் ஒரு கம்மு மாதிரி இருக்கும், அதை அப்ளை பண்ணி லெவல் பண்ணுவாங்க. ஆர் மட், மண், இது மேலே எல்லாம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா they will undergo plastic deformation and do not regain original shape. தங்களுடைய ஒரிஜினல் ஷேப்பை ரீகைன் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கிளே வச்சு சில ஷேப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ ஆர் அப்ளையிங் ஃபோர்ஸ் ஆன் தி கிளே டு மேக் லைக் எ ஸ்கொயர் ஆர் சாலிட். அந்த மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அது ஷேப்பை மாற்றுற போது தட் கிளே அண்டர்கோஸ் பர்மனன்ட் டிஃபார்மேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால், தட் இஸ் அதை வந்து ஃப்ரீயாக விட்டீங்கன்னா ஒரிஜினல் ஷேப்புக்கு வராது. A 5 mm diameter steel rod can be bent with both hands and the rod will not regain its shape. ஸோ 5 mm diameter இருக்கிற ஸ்டீல் ராடு வந்து ஸ்ட்ராங் அண்டு ஹார்டு மெட்டீரியல் தான். இருந்தாலும் இதை வந்து ரெண்டு கையாலையும் சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் கொடுத்து பெண்ட் பண்ண முடியும். ஒரு 90 டிகிரி அளவுக்கோ ஆர் ஈவன் ஒரு யூ ஷேப்புக்கோ பெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரிஜினல் ஷேப்பை ரீகைன் பண்ணாது, பிகாஸ் இட் அண்டர்கான் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். எக்ஸாம்பிள் ஃபார் ரிஜிட் பாடிஸ், ஏ ஸ்டோன், ஏன் ஐஸ் கியூப். ஸ்டோன், ஐஸ் கியூப் இதெல்லாம் ரிஜிட் பாடிஸ். இவைகளை கம்ப்ரஸ் பண்ண முடியாது, எலாங்கேட் பண்ண முடியாது, பெண்ட் பண்ண முடியாது. they will not bend or deform when force is applied. however if force is so high they will break or chip off. இருந்தாலும் இவைகள் மேலே வந்து நாம் அதிகமான அளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் உடஞ்சி போயிடும், இல்லைன்னா பீஸ் பீஸாக செதறி போயிடும். ஃப்ளூயிட்ஸ் ஆர் நாட் ரிஜிட். ஃப்ளூயிட்ஸ் வந்து ரிஜிட் கிடையாது. நோ எலாஸ்டிக் லிமிட் ஃபார் தம். எலாஸ்டிக் லிமிட்டும் கிடையாது. ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் ஃப்ளூயிட் வந்து டிஃபார்ம் இன் த சென்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆல் டிஃபார்மேஷன்ஸ் ஆர் பர்மனண்ட். ஃப்ளூயிட்ஸில் எல்லா டிஃபார்மேஷனும் பர்மனண்ட். ஜென்ரலாக ஃப்ளூயிட்ஸில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அது வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா ஃப்ளூயிட்ஸ் ஆர் நாட் ரிஜிட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி. if the bridges bend due to weights of the vehicles then vehicles will slide this way that way. ஒரு பிரிட்ஜ் மேலே வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிற போது வெஹிக்கிளோட வெயிட்னாலேயே பிரிட்ஜ் வந்து பெண்ட் ஆச்சுன்னா, அது எலாஸ்டிக்கலி பெண்ட் ஆனால் கூட வெஹிக்கிள்ஸ் வந்து லோயர் சைடு சடனாக ஸ்லைட் ஆகும். அப்பர் சைடு இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பெண்டான போர்ஷனில் எங்கே டவுனாக இருக்கும் அங்கே மூவ் ஆகிட்டு வந்துடும். If the steel rods in concrete structure of building bend due to weights of roof, building will be in danger. Hence, material, shape and size are to be chosen so that the objects do not bend elastically or plastically. அதனால் ஒரு மெட்டீரியலை வந்து ஒரு பர்டிகுலர் யூஸ்க்கு வந்து டிசைன் பண்ணுற போது அதோட ஷேப் அண்டு சைஸை வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். ஸோ தட் இட் வில் நாட் பெண்ட் எலாஸ்டிக்கலி ஆர் பிளாஸ்டிக்கலி. அது வந்து எலாஸ்டிக்கலாவோ பிளாஸ்டிக்கலாவோ பெண்ட் ஆகாத மாதிரி அதோட ஷேப் அண்டு சைஸும் வந்து சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணுற போது அந்த மெட்டீரியல் மேலே எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகும், எந்த மாதிரி லோட் ஆக்ட் ஆகும், அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணணும். இஃப் ஸ்டீல் டஸ் நாட் பெண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஷேப் தம் டு யூஸ்ஃபுல் ஆர்டிகல்ஸ்.
ஸோ எலாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆகிறதும் பிளாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆகிறதும் டோட்டலி பேட் கிடையாது. இட் இஸ் குட் as well as பேட். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஸ்டீல் வந்து பெண்டே ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ்ஃபுல் ஷேப்புக்கு மாற்ற முடியாது. நாட் ஓன்லி பெண்ட், அது வந்து எலாங்கேட் ஆகிற மாதிரியோ கம்ப்ரஸ் ஆகிற மாதிரியோ இருந்தால் தான் நம்ம அதை வந்து யூஸ்ஃபுல் ஆர்டிக்கலாக மாற்ற முடியும். இஃப் ஸ்டீல் டஸ் நாட் பெண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஷேப் தம் டு யூஸ்ஃபுல் ஆர்டிகல்ஸ். இஃப் ரப்பர் gaskets do not elastically deform when pressure applied, like fluid or gas or steam pressure in cookers, then sealing action will not be there and gas or fluid leakage will happen. ஸோ நம்ம ப்ரெஷர் குக்கரில் ரப்பர் கேஸ்கெட்டை வச்சு யூஸ் பண்ணுவோம். டியூ டு தி ஸ்டீம் ப்ரெஷர் டெவலப்டு இன்சைட், இந்த ரப்பர் கேஸ்கெட் வந்து எலாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆகி டைட் ஆகுது குக்கரை. அதனால தான் ப்ரெஷர் பில்ட் ஆகுது. இந்த சீலிங் ஆக்ஷன் இல்லைன்னா ஸ்டீம் லீக் ஆகிட்டே இருக்கும். தென் ப்ரெஷர் வில் நாட் பில்ட் அப். ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அதை டிஃபார்ம் பண்ண முடியும்னு பார்த்தோம். தட் இஸ் எலாங்கேட் பண்ணலாம், கம்ப்ரஸ் பண்ணலாம், ஈவன் இதை பெண்ட் பண்ண முடியும். இதில் நாம் வந்து ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாவே அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். தட் இஸ் தி ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இஸ் ஃபோர்ஸ் அப்ளைடு டு சேஞ்ச் தி ஷேப் ஆஃப் எ பாடி. ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் தி ஃபோர்ஸ் டெவலப்டு இன் த பாடி டு ரெஸ்டோர் இட்ஸ் ஷேப். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். டிஃபார்மிங் ஃபோர்ஸ் சுட் பி ஈக்குவல் டு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். தீஸ் ஆர் தி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர்ஸ். ஸோ ஒரு பாடி மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இதை எலாங்கேட் பண்ணியாச்சு. எலாங்கேட் பண்ணுற போது லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, கிராஸ் செக்ஷனல் ஏரியா டிக்ரீஸ் ஆகுது. வித்தின் எலாஸ்டிக் லிமிட் when the force is removed it will regain its original shape. If the force is applied along the length of a body it is said to be in tension. The applied force is tensile force. What is force per unit area? It is called stress. However, in liquids it is pressure. Though stress is force by area, we cannot say it is pressure because it is not uniformly distributed in all directions. Whereas in liquids, force or pressure is distributed in all directions. Liquidsலையும் ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா, சாலிட்ஸ்லையும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற போது ஃபோர்ஸ் பை ஏரியா இஸ் யூஸ்டு இன் கால்குலேஷன்ஸ். அதை வந்து நாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம், இதை வந்து ப்ரெஷர்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா ப்ரெஷர் மீன்ஸ் தட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அது லிக்விட்ஸில் மட்டும்தான் பாசிபிள். சாலிட்ஸில் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் வில் நாட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அது வந்து அப்ளை பண்ண டைரக்ஷனில் மட்டும்தான் ஆக்ட் பண்ணும். ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டார், ஸ்ட்ரெஸ் இஸ் ஏ வெக்டார், ப்ரெஷர் வந்து வெக்டார் கிடையாது. எலாங்கேஷன் இஸ் அப்சல்யூட் சேஞ்ச் இன் லென்த். எலாங்கேஷன் இஸ் அப்சல்யூட் சேஞ்ச் இன் லென்த். Strain is relative change in length or change in length by original length. Unit of strain is no unit, unitless and dimensionless. As the force is increased, stress also increases and the elongation increases. ஒரு ஆப்ஜெக்டை வந்து along the length ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை எலாங்கேட் பண்ணுறோம் வித்தின் எலாஸ்டிக் லிமிட். அந்த மாதிரி எலாஸ்டிக் லிமிட்டில் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா தட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக அது அப்ளை ஆகும். தட் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிற போது எலாங்கேஷன் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் டிஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெயின் ஆல்சோ இன்க்ரீசஸ் வித் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயினுங்கிறது ரிலேட்டிவ் எலாங்கேஷன், தட் இஸ் எலாங்கேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். இது வந்து ஸ்ட்ரெயின். திஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் வித் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயின் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ஆக்ட் பண்ணுற போது தான் ஸ்ட்ரெயின் கிடைக்குது. வித்தின் எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெஸ். திஸ் இஸ் ஹூக்ஸ் லா. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், தட் இஸ் யங்ஸ் மாடுலஸ் ஆர் எலாஸ்டிக் மாடுலஸ். ஒரு பாடியை வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எலாங்கேட் பண்ணுறோம். தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு எலாங் தி லென்த், லாஞ்சிடியூடுனெல்லாம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். திஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை திஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வில் பி ஸ்ட்ரெஸ். தென் இதனால் அதோட லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் சேஞ்ச் இன் லென்த், தட் இஸ் திஸ் மச் ஃப்ரம் ஹியர் டு
this much length. This is the elongation. This change in length divided by the original length is the strain. Example 9.1. A structural steel rod has a radius of 10 mm and a length of 1 meter. A 100 kN force stretches it along its length. Calculate stress, elongation and strain on the rod. Young's modulus of structural steel is given 2.0 into 10 power 11 Newton per meter square. ஒரு ஸ்ட்ரக்சரல் ராட் அதோட ரேடியஸ் 10 mm லென்த் 1 மீட்டர் இதை 100 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். தட் மீன்ஸ் தி ஸ்ட்ரெஸ் அப்ளைட் அலாங் தி லென்த். ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி நாம அப்ளை பண்ணுறதில்ல, இட் இஸ் அப்ளைடு த்ரூ எ ஃபோர்ஸ். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா இது வந்து ராட் சர்க்குலர் கிராஸ் செக்ஷனோட இருக்குது. பை ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். 3.14 இன்ட்டு 10 mm ஹோல் ஸ்கொயர். மீட்டராக மாத்திரம். தட் இஸ் 10 into 10 power minus 3 meter again squared equal to 3.14 into 0.01 whole square. இதை force by area ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். இதோட ஆக்சுவல் வேல்யூ 0.000314 மீட்டர் ஸ்கொயர். ஹவவர் இதை ஆஸ் சச்சுங்க போட்டு யூஸ் பண்ணுறோம். ஹென்ஸ் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா ஈக்குவல் டு 100 kilonewton by this meter square area equal to 100 into 1000 Newton divided by 3.14 into 0.01 square. இதை simplify பண்ணுறோம். Here 100 into 10 power 3 that is 10 power 5. இது வந்து 10 power minus 4. அதனால் அது மேலே வந்துச்சுன்னா 10 power plus 4 எல்லாம் சேர்ந்து 10 power 9 by 3.14 Newton per meter square or Pascal. Newton per meter squareங்கிறது Pascal. This is equal to 3.18 into 10 power 8 Newton per meter square. இது வந்து 10 into 10 power 8. 10 by 3.14 is 3.18 into 10 power 8 Pascal. Please note 1 Pascal is 1 Newton per meter square. So we have calculated stress. இப்போ B elongation calculate பண்றதுக்கு முன்னாடி C strain calculate பண்றோம். Since Young's modulus is given, we assume the stretching is in elastic limit. நம்ம இந்த கால்குலேஷனே எலாஸ்டிக் லிமிட்டில் தான் பண்ணுறோம். யங்ஸ் மாடுலஸ் வந்து எலாஸ்டிக் லிமிட்டில் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் வாட் எவர் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் ஹேப்பன்டு தட் இஸ் இன் எலாஸ்டிக் லிமிட். ஹென்ஸ் ஹூக்ஸ் லா இஸ் ஒபேடு. அதனால் ஹூக்ஸ் லா வந்து ஒபே ஆகும். ஹூக்ஸ் லா படி ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் எ கான்ஸ்டன்ட். தட் கான்ஸ்டன்ட் இஸ் யங்ஸ் மாடுலஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் 3.18 into 10 power 8 Newton per meter square. ஸ்ட்ரெயின் வந்து தெரியாது. ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் 2.0 into 10 power 11 Newton per meter square. Therefore strain equal to this divided by this. strain எங்க கொண்டு வரோம்? யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவை டினாமினேட்டர் கொண்டு வரோம். இதை கால்குலேட் பண்ணால் 1.59 into 10 power minus 3. This is the strain. So part C calculation complete பண்ணிட்டோம். Now part B elongation calculate பண்றோம். Strain is change in length or elongation divided by original length. Strain calculate பண்ணிட்டோம். 1.59 into 10 power minus 3 equal to elongation divided by length is 1 meter. Elongation unknown. இதை calculate பண்றோம். Elongation is therefore equal to 1 into 1.59 into 10 power minus 3 meter. This is dimensionless into quantity which is in meter. Therefore we get 1.59 into 10 power minus 3 meter. 10 power minus 3 meter is mm. Therefore elongation is 1.59 mm. That is 1000 mm long rod or 1 meter long rod elongates by 1.59 mm or approximately 1.6 mm only, which is 0.16% of original length. So elongation within limit ங்கிறது very small quantity தான். Practical values of elastic deformation in metallic materials. Metallic material practical elastic deformation எவ்வளவு கிடைக்குது? That is maximum possible elastic deformation எவ்வளவுன்னு பார்த்தோம்னா very small, that do not exceed 0.2%. Elastic strainங்கிறது 0.2% தாண்டாது. Beyond that they will deform plastically or permanently. Don't think elastic strain will be like rubber type elongation. ஜென்ரலாக எல்லாரும் எலாஸ்டிக் மெட்டீரியல்னாவே ரப்பரை தான் மைண்டில் செட் பண்ணி ரப்பர் மாதிரி ஸ்டீல் எலாங்கேட் ஆகும், பெண்ட் ஆகும்னு நினச்சிக்குவோம். அந்த மாதிரி கிடையாது. ரப்பர் ஸ்ட்ரிப் கேன் எலாங்கேட் 4 times 400% லைக் தட். பட் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் வில் நாட் எலாஸ்டிக்கலி ஸ்ட்ரெயின் பியாண்ட் 0.2%. ஆக்சுவலி மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் தான் ட்ரூலி எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்.
and they only obey Hooke's law. Metallic materials are truly elastic materials and they obey Hooke's law, whereas rubber will not obey Hooke's law. Rubberoட elasticity is different type of elasticity. Practically metal elongation in elastic limit is very small and engineers neglect that in many calculations, but not in all calculations. Especially elasticity related calculationல எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து தோ இட் இஸ் வெரி ஸ்மால் அதை நெக்லெக்ட் பண்ண முடியாது. எலாஸ்டிக் லிமிட்டில் இருக்கிற எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து வெரி ஸ்மால் இருந்தாலும் எலாஸ்டிசிட்டி ரிலேட்டட் கால்குலேஷன்ஸில் அதை நெக்லெக்ட் பண்ண முடியாது.